யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என்னுள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என்னுள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்னுடைய தகப்பனே. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் அழும்புகளாம் சுகமாகும். ஒன்று கூட பாடுங்க. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் அழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம். ஓ God, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ராஜனே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். பாப்பா, யார் அறியாத்தலரே, இயேசுவே நீரே, என் ஆத்மநேசர், என் மேலே வல அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்ட உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. You are more than enough, you are more than enough, you are more than enough for me, Lord God, Lord God. You are more than enough, you are more than enough. நீர் என் தேவைக்கும் அதிகமானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. தலைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி எனக்கு
ஒரு நல்ல சொஸ்த புத்தி தந்ததை நீர் அல்லவா. என்னை எப்படி நடத்தி இருக்கிறீர் என்பதை உணரும்படிக்கு அந்த உணர்வு என்பதை கொடுத்ததை நீர் அல்லவா. நான் எல்லாவற்றையும் இடத்திலிருந்து பெற்றுக் கொண்டபடினா எல்லாவற்றுக்கும் எல்லாமான உம்மை நான் கனப்படுத்துகிறேன் அப்பா. ஓ God, மாத்திரம் உலகத்தை பின்தள்ளுகிறேன், பாவத்தை பின்தள்ளுகிறேன். அந்த பாவத்தையும் உலகத்தையும் பின்தள்ள நீர் எனக்கு உதவி செய்யாவிட்டா நான் அதை தள்ள முடியாதே. எல்லாவற்றையும் பின்தள்ளுகிறேன். அன்றைக்கு யாப்போக்கு நதிக்கரையில சொன்னது போல இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறது நேரத்துல நீர் மாத்திரம் போதும் என்று உயர்த்துகிறேன் அப்பா. இன்னும் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இன்னும் இந்த கண்களின் இச்சை எனக்கு வேண்டாம், இன்னும் இந்த சினிமா காட்சிகள் எனக்கு வேண்டாம், அந்த அருவருப்பின் ஜீவியம் எனக்கு வேண்டாம். நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்துல வெளிச்சமாய் வைக்கும்படி நீர் என்னை ஸ்தானங்களில் நிறுத்தி இருக்கிறீரே. உடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உடைய இரத்தம் கழுவினதற்காக நன்றி அப்பா. ஒன்று கூட ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தியவர் சமூகத்துல ஆண்டவரே நீர் எனக்கு போதும்பா. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஒன்று கூட சொல்லுங்க. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு. நல்ல கரங்களை உயர்த்தி யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என்னுள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம். Father God, என்னுள்ளத்திலே முழு மனத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நீர் Father God, ஏசையா ஒடுக்கப்படுவோரின் அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னத மாணவரே, உறைவிடும் நீர்தானே. உன்னதரே நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, போற்றுகிறே, உயர்த்துகிறே. காலை நேரத்திலப்பா ராஜனே
அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசய ரெண்டு கைய நல்லா உயர்த்தி அதிசயமானவர் இன்னும் வாஞ்சையா. அதிசயமானவர் இன்னும் சத்தமா. அதிசயமா அதிசயமே அதிசயம். எழுந்தருளும் என்று கேட்கலாமா? சத்தம் உயர்த்தி எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க சத்துருவின் வல்லமைகள் அழியட்டும், சத்துருவின் வஞ்சனைகள் அழியட்டும், சத்துருவின் பில்லி சூனியங்கள் அழியட்டும், சத்துருவின் உள்ளான பாவக்கிரியைகள் அழியட்டும். நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும். தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட குடும்பத்துல, சபையில, ஊழியத்துல, ஆசையெல்லாம் எங்களுக்கு நீங்களா இருக்க தடையா இருக்கிற எல்லா உலகத்தின் கிரியைகளை அழித்தருளுங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உங்களை மனதார ஆராதிக்கும்படி எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிவதாக. கர்த்தர் நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். உட்காருங்கள். நமக்கு தெரிந்த பாடல், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால். பொல்லாத சாத்தான, அந்த சாத்தா என்ன வஞ்சனையா என்ன சொல்லி கொடுத்து கெடுக்க நினைச்சாலும் என் சரீரத்தை நான் முழுவதும் அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளாய் எல்லாரும் இணைந்து பாடுவோமா? ஈ மைனர் கொடுங்க. சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். நல்ல கரங்களை தட்டி வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. ஓஹோ பவராவி. ஆமே. ஓஹோ அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சத்தமா ஓ இஷ்டம் போல அலைவதில்லை. அவர் சித்தம் செய்து வாழ்பவன் இஷ்டம் போல அலைவதில்லை. சித்தம்
செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் வந்துவிட்ட காரணத்தினால் ஆமென். பொல்லாத சொல்லால கிறிஸ்துவுக்குள் நறுமணம்னா இந்த ஊரெல்லாம் மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கு வாசனையான நல்ல கரம் தட்டுங்க. சின்ன பிள்ளைகள் கையை நல்லா தட்டி கிறிஸ்துவுக்குள் நறுமணம் தெரு தெருவாய் மனம் வீசுவே. எங்க ஊரெல்லாம் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கு வாசனையானே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கு வாசனையானே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆசையா பாடுங்க. வல்லமையின் ஆவியானவர் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. உலகத்துக்கு வெளிச்சம் ஊரெல்லாம் தாச்சடிப்பே. உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுவை தருவேன். சொல்லுங்க. உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுவை தருவேன். ஒன்று கூட உப்பாக பரவிடுவே நான் எப்போதும். நல்ல கைகளை தட்டி சத்தமாய் உப்பாக பரவிடுவே நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் புறமகத்தொலோரோ ரியாந்தலரலா சொல்லால விட்டே. ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை நல்ல கையை தட்டி பாடலாமா? நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். அருமையான டாக்டர் ஆமென் ஜோசப் ஆல்டின் அவங்களுடைய பாடல். இணைந்து பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். நல்ல ஒரு அபிஷேகம் நிறைந்த பாடல். ஆமென். இணைந்து கர்த்தரை உயர்த்துங்கள். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன். உங்க கை நல்லா தட்டப்படட்டும். நல்ல மனதோடு வாஞ்சையா. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரன் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே, உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே.
கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் விடுவித்து என்னை ஓ நன்றி. கையை தட்டி உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நல்ல கரங்களை தட்டி நீர் என்னை ரட்சித்து ஆசீர்வதிச்சீங்கப்பா, என்னை போஷித்து என்னை உயர்த்துறீங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே ஓ நன்றி நன்றி ஐயா. ஓ போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன். சத்தம் உயர்த்து அரவத்தொலரோ இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுங்கள், உம்மை ஆராதிப்பேன். சபையாய் பாடலாமா? உம்மை ஆராதிப்பேன். வேற எந்த எண்ணமும் இல்லாம அவரை மட்டும் உயர்த்தும்படி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா அப்படி நம்ம முழங்கால் படியிடலாம். இந்த காலையில அவர் நம்முடைய நடுவுல உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகளுக்கு முழுவதும் விடை கொடுத்து அவர் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்து அவரை ராஜாவாய் மகிமைப்படுத்துங்கள். என்னை விண்ணப்பத்தை கேட்டு நடத்துகிறவரே,
என்னை விடுவித்து காக்கிறவரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. முடிஞ்சா வலது கரத்தை உயர்த்தி, ரெண்டு கையை நல்லா முடிஞ்சா உயர்த்தி, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே, நன்றி நன்றி. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. வார்த்தையா என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, ஆராதிப்பே, துதிகன மகிமைக்கு பாத்திரம் அழுகையோடு விண்ணப்பத்தோடும் வருவார்கள். அவர்களை இடராத செம்மையான பாதையில நடத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே. நீங்கள் எந்த விதத்துல கண்ணீரோடு அவர் சமூகத்தில் வந்து நின்றாலும் உங்களை கரம் பிடித்து தேற்றி தூக்கி நடத்த இவரை போல ஒரு இரட்சகர் இந்த பூமியில இல்லை. பாவம் இருந்தால் அதை கழுவி சுத்திகரிப்பார், வியாதி இருந்தால் அதை விடுதலையாக்கி நடத்துவார், கடன் போராட்டங்கள் இருந்தால் அதில் இருந்து கைதூக்கி நிறுத்துவார். எந்த சாபங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஆசீர்வாதத்தின் பெருமழையை நம்மேல் வருஷிக்க பண்ணுகிற அந்த தேவனை நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ரீடல கத்தல மரிய கலத்துரணல மரிய தரணலமா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. ஓஹோ விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே. பரபல கரதர மரியா கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் நீங்குமே பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் நீங்குமே பிழைப்பார். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் ஹல்லேலூயா விசுவாசத்தால் உரிமை கொள்வார், இறங்கு முன்னே இருவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், இறங்கு முன்னே ஒரு புதிய வல்லமை கேளுங்க, ஒரு புதிய விடுதலையை கேளுங்க. பாடுகிற பொழுது கட்டுகள் உடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும். நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் நீங்குமே. ஓ விசுவாசத்தால் நீதிமான் நீங்குமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உள்ளவரே. பயப்படாதீர்கள், அவர் உங்கள் இரட்சகர், அவர் உங்களை விடுவிக்கிறவர் அல்லவா. தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ நீதிமான்
விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, எல்லாவற்றிலும் பாருமையா. இப்பொழுது இந்த புதிய மாதத்துல இந்த காலையில எல்லாவற்றிலும் விடுதலை யார் யார் வாழ்க்கையில் இது நடக்கணுமோ, let it happen, let it happen, let it happen, let it happen, let it happen right now. இப்பொழுது இந்த காலை நேரத்தில் அத்தனை பேர் மேலும் உங்களுடைய விடுதலை 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 ஜபம் கேளு அநேக காரியங்கள் இன்றைக்கு பதில் வருவதா, பதில் வருவதா, பதில் வருவதா, பதில் வருவதா. இப்பொழுது இந்த நொடி பொழுது விடுதலை விடுதலை விடுதலை, கண்ணீர்களுக்கு பதில் வரும். ஆமென். பெற்றுக்கொள் தேவ ஜனமே, அவர் தருகிற பதிலை பெற்றுக்கொள். அவர் தருகிற விடுதலையை, அவர் தருகிற சுகத்தை, அவர் தருகிற கிருபைகளை. பலமும் அல்ல பராக்கிரமமும் அல்ல, தேவாவியினால் தேவாவியினால் கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். கண்களை மூடி கேளுங்க, என்னை விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். தேவாவியினால் என் இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், தடைகள் உமக்கு எம்மாத்தி, மரித்தோரை எழச் செய்வீர். என் நோய்கள் உமக்கு கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே, ஓ கிரகிக்க முடியா, வெறும் கோலும் கையும் இருப்ப
பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் வெறும் கோளும் தடியும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயம் கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியும் Our church, Papa. Bless everybody. Let them have your blessing. Oh, Sarvanyaniye. Oh, grahikka mudiya. இயலாமையில் செயல்படுவே உம் கரம் என்ன விலகாதிருக்கும் இயலாமையில் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா, ஒரு நிமிஷம் அமைதியா, ஒரு நிமிஷம் அமைதியா தேவ சமூகத்துல என்னுடைய இயலாமையில நீர் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும். அப்படியே விட்டு கொடுங்க தேவ சமூகத்துல. மலைகளை பெயர்க்கிற உமக்கு என் தடைகள் பெரிய காரியமே ஆண்டவரே. இயேசு போதுமே, இயேசு இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. Amen. இயேசு போதுமே. Kabatolo. இயேசு போதுமே. கடந்த 9 மாதமாய் 8 மாதம் நடத்தி இந்த 9வது மாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களம்மா. வலது கரத்தை உயர்த்தி, நல்ல வலது கையை உயர்த்தி, கண்களை மூடி, சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்ணை மூடி முழங்கால் போட்டு கையை நல்ல உயர்த்தி. We lift thy name, O Lord. அன்பு வாலிபனே,
ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். குட்டி பிள்ளைகள் எல்லாம் பாடுங்க. ஆமென். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். We adore you, God. மரணத்தை ஜெயித்தவரே. உங்க நாவிலிருந்து சத்தம் உயரட்டும். உங்க உள்ளம் பாடட்டுமே. Father, Father, Father. தகப்பனே வென்றவரே மனதுலோ ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படும் அளவு உங்க மகிமை அத்தனை எல்லைகளிலும் எங்கள் வீட்டின் எல்லைகள், எங்கள் வியாபார எல்லைகள், எங்கள் பிரயாணங்கள், எங்கள் சகல காரியத்துக்கு மகிமை கூட 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவரே ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எழுந்தவரே அமரத்தோலோ உம்மை ஆராதனை செய்கிறோம். உங்கள் உதடுகள் பாடட்டும், உங்கள் உள்ளம் பாடட்டும். என்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. நீ எதிர்பார்க்கிறாத அற்புதம் நடக்கிறது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் நடக்கிறது. நீங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சபையார் பாடுங்கள். இன்னும் சத்தம் உயரட்டுமே. இயேசு கைவிடா, இயேசு கைவிடா,
இயேசு மறவா, இயேசு மறவா. முடிந்த நேர் முழங்கால் அவர் சமூகத்துல பட நின்று தலையை உயர்த்தி என்னை நினைவாயிருக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி என்று சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் பயந்து நடுங்கி என்னை எல்லாம் அவர் நினைக்க முடியுமா என்று நீங்க நிக்கிறீங்களோ, உங்க மேல அவர் நினைவா இருக்கிறார். அப்பா, அவனை நாங்கள் நேசிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. இறுதியாய் அப்படியே கையை உயர்த்தி, தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்ற தீமை எல்லாரும் பாடுங்க, சேர்ந்து சொல்லுங்க. என் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார், என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார். தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார், என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. எத்தனை பேர் சொல்ல முடியுமா? என் முழு பலத்தோடு என்னை ரட்சிப்பவரும் தாயும் தந்தையும் தள்ளிவிட்டான், எப்படிப்பட்டவங்க என்ன தள்ளினாலும் அவர் கரங்களில் வைத்து அவருடைய மார்போடு என்னை அணைத்து தேவைப்படும் போதெல்லாம் என்னை தோள் மேல் சுமந்து யார் விட்டு கொடுத்தாலும் அவர் விட்டு கொடுக்காம சொல்லுங்க. என்னை வைத்து ஆசையா பாடுங்க. எத்தனை பேர் என்னை உயர்த்திடுவார், என்னை கண்மலை வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி. இந்த நிச்சயம், இந்த ஆராதனை முடிக்கிற நேரத்தில் இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க. என்னை அவர் நிழலில் வைத்து ஒரு ஸ்பெஷல் கேர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஸ்பெஷல் கேர் சொல்லுங்க. என்ன அப்பா விசேஷமா கவனிச்சுக்கிடுவார். என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. ஒப்பு கொடுப்போமா? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே,
இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஒன்று புரியலை, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் மண்ணான மனுஷனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனுஷனா உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? ஆவியின் மீது இந்த கையை தட்டி பாடலாமா? சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. சொல்லுங்க, பாவியின் மீது இனிந்த சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? ஆவியின் மீது இனிந்த சித்தமின் மீது வாழ தெரியலை. ஆவியின் மீது இனிந்த அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ராஜா, அப்பா என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கைகளை உயர்த்தே அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. ஓ ஆவி ஆத்மா சரீர இசையா அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, தொடர்ந்து எங்களை கைதூக்கி நிறுத்தும் உம்முடைய கரங்களில் ஏந்தி கொள்ளும். ஆராதனையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய கரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவன் செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இன்னைக்கு சங்கீதம் 35. ஆமென். சங்கீதம் 35 அதுடைய 1வது 2வது 3வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய பலவீனத்தில் தன்னால் அநேக யுத்தத்தை செய்தவன் தாவீது. ஆமென். எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? யுத்தம் வந்தால் தாவீது முன்பாக யாரும் நிற்க முடியாது. ஆமென். ராஜாக்களை முறியடித்தவன், தேசத்தை கொள்ளையடித்தவன். ஆமென். அவனுடைய பட்டயத்துக்கு என்ன பண்ணது? ஒன்றுமே மிச்சம் வைக்கல. அவன் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்து முடிச்சிட்டான். அவனுக்கு விரோதையா எழும்பினவங்க யாருமே அவன் விட்டு வச்சதே கிடையாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு யாரெல்லாம் அவனுக்கு விரோதியா, அவனுக்கு தேவனுக்கு விரோதிகளாக தான் இருப்பாங்க. தேவனுக்கு யார் விரோதியோ அவரெல்லாம் தாவீதுக்கு விரோதி தான். அப்படிப்பட்ட மகத்தான யுத்தங்களை செய்தவன் தாவீது. ஆமென். கர்த்தர் தாவீதை நம்பி தன்னுடைய ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார். ஆமென். ஏன் தெரியுமா? தேவனுடைய யுத்தத்தை செய்கிறதுக்கு. ஆமென். தேவனுடைய யுத்தத்தை செய்கிறதுக்கு, தேவ சார்பாய் செயல்படுகிறதுக்கு. ஆமென்.
வாழ்க்கையில் அவன் சந்தித்த அநேக யுத்தங்களையா அவன் வந்து யுத்தத்தில் ஃபெயில் ஆனதே கிடையாது. அப்படி பெரிய 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 யுத்தங்களை செய்தவன் தாவீது. ஆனால் இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது பராக்கிரமசாலியான தாவீது தன்னுடைய பலவீனப்பட்டவனா இந்த வார்த்தையை சொல்லலை, இயலாதவனா. தன்னால் பலன் இருக்குது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது சில விஷயங்கள்ல. ஏன்னா தன் வீட்டாரே தனக்கு சத்ருன்னு சொல்லி வசனம் சொல்லுது, அப்படிதானே? வீட்டுக்கு வெளியே இருக்கிற அநேக யுத்தங்கள் அவன் செய்து முடிச்சுட்டான். ஆனால் வீட்டுக்குள்ளே அவனை நம்பின, அவன் எதிர்பார்த்த, அவன் ரொம்ப அன்பு வச்சிருந்தவங்களே அவனுக்கு எதிராக நிற்கும் போது அவனால் ஒன்றுமே செய்ய முடியலை, அப்படிதானே? நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கோம். வெளியே எல்லா காரியங்களும் டேக்கிள் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கிற அநேக விஷயங்களை சந்திக்கவும் மேற்கொள்ளதுக்கு பலன் இல்லை, பலனற்று போயிடுறோம், அப்படிதானே? தீர்க்கதரிசிக்கு அவன் ஊரில் மரியாதை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் மேலே இருந்த அபிஷேகத்தையும் தேவ திட்டத்தையும் புரிந்து கொள்ளாமல் அவனுக்கு பின்பாக அவனை அறிந்து கொண்டேன்னு சொல்கிறவங்க, புரிந்து கொண்டேன்னு சொல்கிறவங்க கூட இருந்தவங்களே அறியாமல் போகும்போது இவனுக்கிட்ட பலன் இருந்தாலும் இவன் ஹெல்ப்லெஸ். பலன் இருக்குது, என்ன வேணும்னா செய்யலாம், அப்படிதானே? சவுல் கையில் இப்போ ஆண்டவர் வந்து என்னென்னா 2 நேரம் வந்து அவனை வந்து கொல்லுறதுக்கு அவனுக்கு சிச்சுவேஷன் வந்துச்சு. சிச்சுவேஷன் வந்தாலும் அவன் சொல்கிறான், ஒரு ராஜா ஒரு 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 புறா போல இருக்கிற ஒரு தெல்லு பூச்சியை மாதிரி இருக்கிற எண்ணெயை தேட வந்தீரோ. அவன்கிட்ட பலன் இருந்து, அவன் ராஜா தான், அவன் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த நேரத்தில் என்ன வேணா செய்யலாம், ஆனால் செய்ய முடியாது. எதிர்க்கிறவங்க, நம்ம குடும்பத்தாராலும் சரி, நேசிக்கிறவங்களாலும் சரி, ஸ்நேகிதராங்களாலும் சரி, சில நேரத்தில் நம்மளை எதிர்த்து நிற்கும் போது நம்மகிட்ட தாவீதுகிட்ட ஆள் பலம் இருந்துச்சு, அப்படிதானே? ராஜா என்ன வேணாச்சு, அவன்கிட்ட ஆள் பலம் இருந்துச்சு, கூட ஜனங்கள் இருந்தாங்க. சில நேரத்தில் ஆள் பலம் இருந்தாலும் பணம் பலம் இருந்தாலும் நம்மகிட்ட ஞானம் இருந்தாலும் வெளியே போன இடத்துல 1000 பேர் நமக்கு சல்யூட் பண்ணி விஷ் அடித்தாலும் நம்ம கூட இருக்கிற நபர்கள் நம்மளை மரியாதை குறைவாக நடத்தும் பொழுது ஆகிற வேதனை ஒரு பெரிய வேதனைங்க. ஒரு 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 பிரதர் சில நேரங்கள் முன்பாக, சில நாட்கள் முன்பாக பாஸ்டர் சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் வெளியே எல்லாத்தையும் நான் வந்து சமாளிச்சுக்கணும். பாஸ்டர் கேட்டிருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க போல, ஆண்டவர் நல்லா நடத்திட்டு. ஆமாம், நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன், ஆனால் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ண முடியல, அவள் செய்கிற காரியங்களை என்னால் சமாளிக்க முடியல, வீட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியலை. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பலம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வீட்டில் கணவன் மனைவிக்கு சப்போர்ட்டா, மனைவிக்கு கணவன் சப்போர்ட்டா, அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் சப்போர்ட்டா, பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சப்போர்ட்டா, சொல்லுங்கள். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, இது ரொம்ப முக்கியம். ஆனால் தாவீதுக்கு வந்து வாழ்க்கையில் அவன் சந்தித்த மகா பெரிய போர்கள்லாம் அவன் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனால் வாழ்க்கையில் 2 விஷயத்தில் ரொம்ப நொந்து போயிட்டார். அது சவுலின் விஷயத்தில், அப்சலோமின் விஷயத்தில். அது 2 பெரிய வழக்கு. அது வந்து இவரால் என்ன பண்ண முடியாது, பலன் இருந்தாலும் தீர்க்க முடியாது. ஏங்க ராஜா இவன் என்ன சொல்கிறாருன்னா, சவுல் வந்து மரித்த பிறகு சொல்கிறாரு, எருசலேம் அலங்கத்துக்கு ஒப்பிடுறாரு அவரை. வேற சவுல என்னை துரத்தி அடிக்க வந்தவங்களாம் செத்து போயிட்டான் நல்லா இருக்குன்னு சொல்லல, அதுக்கடுத்து பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து யோனாத்தனை பார்த்து சொல்றாரு, அவனோட சவுலின் பையன், அப்படிதானே? நெக்ஸ்ட் சவுலுக்கு அடுத்து சவுலு நினைச்சா, சவுலுக்கு வந்து தாவீது ஏன் தெரியுமா எதிரி, தான் ஸ்தானத்துக்கு வரணும், அதுக்கடுத்து என் பையன் தான் வரணும், அதனால இவன் எதிரி, அவ்வளோதான். ஆனால் தாவீதுக்கு யாரும் எதிரியும் கிடையாது. அவன் யோனாத்தனை பார்த்து சொல்கிறான், ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தில் பார்க்கிலும் இன்பம் ரொம்ப பெருசு எனக்கு. அந்த அளவில் அன்பு இருக்கிற ஒரு மனிதன் தாவீது. சொல்லுங்கள், அன்பு எங்கே இருக்குதோ, நான் ரொம்ப அன்புள்ளவாதா, அன்பு எங்கே இருக்குதோ அங்கே ரொம்ப காயங்களை வாங்க வேண்டி இருக்கும். எங்கே ரொம்ப அன்பு இருக்குதோ அங்கே ரொம்ப சகிக்க விஷயங்கள் தேவைப்படும். நம்முடைய திறமைகள் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லா விஷயங்களை வச்சு வெளியே எல்லா காரியங்களும் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஆனால் வீட்டில் சகிச்சு சில நேரத்தில் நம்ம மனசு பலவீனப்பட்டு போயிடுது.
எத்தனை காரியங்களை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை காரியங்களை சகிக்க முடியும்? எத்தனை காரியத்தில் இருதயம் திரும்பி திரும்பி ஒரு இருதயம் காயப்பட்டா அது ஹீல் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் இல்லையா? ஆனா இருதயம் காயப்பட்ட ஹீல் ஆகுறதுக்கே டைம் கொடுக்காம திரும்பி 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 அந்த இருதயத்தை காயப்படுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். வீட்டில் அநேக வீட்டில் இந்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குதுன்னு ஆவியானவர் சொல்ல, யாரையும் காயப்படுத்தாதீங்க. ஆமென், அல்லேலூயா. தாவீது ரொம்ப அன்புள்ளவன். அதுதான் தேவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆமென். போன வாரம் தான் சொன்னேன், தாவீது எல்லாரையும் தேவ பார்வையில் தான் பார்ப்பான். நம்மளும் அப்படியே மாறும். ஆமென், அல்லேலூயா. தாவீதின் பார்வையில் சவுல் வந்து ஆண்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா சவுல் எப்படி பண்ண தெரியுமா? ஒரு நாயை துரத்துற போல துரத்துவான். ஒரு நாயை கல்லு கொண்டு துரத்துற மாதிரி. அன்புள்ள பிள்ளைகள், தேவனுடைய அன்பு சுமந்து இருக்கிறவங்க நிறைய பேருடைய கண்கள்ல நாய்கள் மாதிரி நம்ம தெரியும். உங்களுக்கு பார்க்குற நேரத்துல துரத்தி விடுறது. எத்தனை வீட்டில் வந்து இப்படி இருக்கு தெரியுமா? எப்பவுமே சில நபர்களை கடிச்சே குதறது. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குதுல்ல, அவங்களுடைய அன்பை வந்து புரிஞ்சுக்க முடியலையா? எத்தனை தெரியுமா? சில வீட்டுகள் அந்த நடக்குது. எப்பவுமே சல்லுன்னு ஒருத்தர் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தானா அவன் வெளியே போய் வீட்டுக்குள்ள தானே வரணும். பிள்ளைகள் மேல அன்பா இருங்க எப்பவுமே. என்ன சொல்லுங்க, சவுலின் ஆவி எனக்கு வேண்டாம். சவுலின் ஆவி துரத்தி கிடைக்கும். துரத்தி தான் கொல்ல பார்க்கும். சொல்லுங்க, எனக்கு சவுலின் ஆவி வேண்டாம். ஆமென். தாவீதுக்குள்ள இருந்த ஆவி தேவனின் ஆவி. ஆமென், அல்லேலூயா. தாவீது சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க நல்ல தேவனே அனுப்பின அசுத்த ஆவி பிடிச்சிருச்சு. சொல்லுங்க, நான் மற்றவங்களை எப்போவுமே துரத்தி கடிச்சிட்டு இருக்கேன். நான் மற்றவங்களை குறிச்சியே நான் எப்போவுமே எரிச்சலா இருக்கிறேன்னா எனக்குள்ள சவுலின் ஆவி இருக்கு. அந்த ஆவி என்னையே முன்னேற விடாது. சொல்லுங்க, என்னையே முன்னேற விடாது. அது ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டு இருக்குது. ஆமென். குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தில் பால் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு மனுஷன் தான் இருக்கிற சமாதானத்தை கெடுத்துட்டு இருப்பான். தேவன் சமாதானமா வாழ வச்சுட்டு இருப்பாங்க, அதை கெடுத்துட்டு இருப்பான். எல்லாம் ஃபைனலா நல்லா என்ன சொல்லுன்னா, வெண்ணெய் தெரிஞ்சு வரும்போதோ என்ன பானை உடையிற மாதிரி அநேக காரியங்கள் வீட்டில் அப்படியே நடந்துட்டு இருக்குது. சமாதான குறைவு ஏற்படுத்துகிற வார்த்தைகள், எரிச்சல், குறை சொல்றது, அசட்டை பண்றது. ஒருத்தனை சொல்லுங்க, நான் யார் ஒருத்தரையும் அசட்டை பண்ணக்கூடாது. சவுலு தாவீதை வந்து எரிச்சலோட அவனை வந்து துரத்தி விட்டதுனால அவன் முன்னேறவே முடியல. அவன் நினைச்சதே நடக்கல. அப்போ நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என் வீட்டில் நான் யாரையும் அசட்டை பண்ண மாட்டேன். சொல்லுங்க, என் வீட்டில் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம தானே கரெக்ட் பண்ணணும். வீட்டில் சமாதான குறைவு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரியம் தெரியுமா? எல்லாரையும் அசட்டை பண்றது. நேசிக்கிறவங்கள அசட்டை பண்ணாதீங்க. ஒருத்தருடைய நேசத்தை புரிஞ்சுக்க முடியலையா, அமைதியா இருங்க. ஆனா நேசிக்கிறவங்களை நேசத்தை அசட்டை பண்ணாதீங்க. ஆமென். சவுலுக்குள்ள இருந்தது அந்த ஆவி. எப்பவுமே தாவீதை விரட்டி துரத்தி பண்றது. அதுக்கு வழக்காடுங்கப்பான்னு கேட்கிறாரு. வழக்காட பலன் இருக்குதுங்க, கொண்டுடலாம். ஆனா முடியாது. அதுக்கடுத்து அப்சலோமன் கிட்ட இருந்தது என்னது? அப்பா உயிரோட இருக்கும் போதே சொல்லு, நான் உயிரோட சில நேரத்துல நான் உயிரோட இருக்கும் போதே இப்படி பண்ணுற, என் கண்ணுக்கு முன்னாலே இப்படி நடந்துட்டு இருக்குது. வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற விஷயம் அப்சலோமனுக்குள்ள இருந்துச்சு. பெத்த அப்பா உயிரோட இருக்கும் போதே பெத்த அப்பனுடைய ஸ்தானத்துக்கு வரணும்னு நினைச்சு தாவீதுக்கு விரோதமா எத்தனை பிளான் போட்டு நாடகம் நடிச்சு ஜனங்களை ஒண்ணு சேர்த்து அதுக்கு ஒரு நாளை குறிச்சு எவ்வளவு நம்பியிருப்பான்ல அப்சலோம. பெத்த பிள்ளையாச்சுலா ரிவெஞ்ச் எடுக்க முடியாது. ரிவெஞ்ச் சிலருடைய வாழ்க்கையில தேவ பிள்ளை எங்கேயும் யார் மேலும் ரிவெஞ்ச் எடுக்கவே மாட்டான். ஆமென். அப்படிதானே? நீங்க எத்தனை பார்க்குறீங்க ரிவெஞ்ச் எடுக்க முடியாதுன்னு தெரியுமா? கூட ஃப்ரெண்டு வஞ்சனையா செயல்படும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. கூட நம்பி வச்சிருக்கிறவங்க கூட இருக்கிற ஊழியம் செய்யற உங்களுக்கு உங்க வேலை பார்க்குறவங்க துரோகம் செய்யும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்படித்தானே? சகோதரனுக்கு மேல துரோகம் செய்கிறது, தெரியாம செய்யறது, அப்பா அம்மாக்கு தெரியாம செய்யறது, அப்படித்தானே? தெரியாம பேசுறது,
தெரியாம பிளான் போடுறது. சொல்லுங்க, நம்பிக்கை துரோகம் நான் செய்திடவே கூடாது. ஆமென். நம்பிக்கை துரோகன்றது ஒரு மனுஷனை உயிரோட கொல்றதுக்கு சமானம். சொல்லுங்க, நான் வஞ்சனையா நடக்கவே மாட்டேன். சொல்லுங்க, நான் வஞ்சனை புத்தி எனக்கு வேண்டாம். முன்னே ஒன்று பின்னே ஒன்று நான் இருக்கக்கூடாது. நான் இப்படி இருந்தால் என்ன நான் கொண்டுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். சொல்லுங்க, ஆல்வேஸ் பி ரியல், ஃப்ராங்க். சொல்லுங்க, நான் எப்போவுமே ரியலாக இருக்கணும். ஆமென். ஃப்ராங்காக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எப்போவுமே உண்மையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மை விட்டு நீக்கினதை நம்ம யாருக்கிட்ட இருந்தும் பறிச்சுக்கிட முடியாது. ஆண்டவர் கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சிருக்க விஷயத்த நாங்கள் ஆண்டவர் கையிலேருந்து பறிச்சுக்கிடவும் முடியாது. ஆமென். சவுலை விட்டு நீங்கினது தேவ கிருபை, நீங்கிடுச்சு. அது தாவீது மேலே வந்துடுச்சு. அதுக்கு தாவீது செய்த தப்பு தான் என்ன? உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் பொறாமை. ஏன் தாவீது இவ்வளோ போகிறோம் தெரியுமா? வாழ்க்கையில் ரெண்டு விஷயந்தான். ஒன்று பொறாமை, இன்னொன்று சுயநலம். தெரியுதா? எப்படி? ஒன்று பொறாமை, இன்னொன்று சுயநலம். ஆமென். தாவீதுக்கு மேலே சவுலுக்கு இருந்தது என்னது? பொறாமை. நாளா இருக்க வேண்டியவான், எனக்கு அடுத்து என் பையன்லாம் வர வேண்டியவான். இவன் இருந்தா தானே உயிரோடு. இவனை போட்டு தள்ளிட்டோம்னா நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைய நல்லா இருக்கலாம். நம்ம யாரை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு லாஸ்ட்டுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அன்னைக்கு யோசேப்பை போட்டு தள்ளணும்னு நினச்சிட்டாங்க அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம். பிறகு ஆதரவுக்கு அங்கே தான் வந்து நிற்க வேண்டியது இருந்துருச்சு. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் வழி வீடுன்னு சொல்லும் போது நம்ம வழி விட்டு பக்கத்தில் கொஞ்சம் நின்றோம். நான் தான் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடாது. நான் இத்தனை நாள் இருந்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு. இன்னும் சொல்லுங்க, கொஞ்சம் வழி விடணும் போது நான் வழி விட்டு பிறருக்கு நான் இடத்தை கொடுத்துட்டேன்னா அடுத்து என்னுடைய வழியில் நான் நல்லா நடக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யாருடைய ஸ்தானத்தையே பார்த்து, யாருடைய வாழ்க்கையை பார்த்து, புரியுதா, யாருடைய உயர்வை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. ஆமென். அப்படியே தான் நான் பொறாமைப்பட்டேன்னா என் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு நான் தான் காரணம். ஏன் தெரியுமா? பொறாமைப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினா யாருமே கிடையாது. ஆமென். சொல்லுங்க, என்னுடைய சவுலின் நிலைமைக்கு அவன் தான் காரணம். அவ்வளோதான். ஆமென். அப்சலோம், அவ்வளோதான் சொல்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் எப்படியோ கொடுத்துருப்பாரு. அப்படிதானே? அவன் தான் லாஸ்ட். தாவீதுக்கு அடுத்து அவன் தான் வரணும்னு நினைச்சா அவன் தான் வந்திருப்பான். சொல்லுங்க, தேவனுடைய நினைப்புல இருக்கிறதா நடக்கும். நான் ஏன் நினைப்பை வச்சுக்கிட்டு 1000 காரியம் நான் பார்த்தாலும் அது வாய்க்காது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இப்போ 2 ஆவிகளுக்கு விரோதமா, 2 இந்தப்பட்ட ஒரு மனநிலைமைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு விரோதம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியறதில்ல. சொல்லுங்க, வீட்டில் சில அப்படி இதில் நீங்கள் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்படியே அடிச்சு கொண்டுறோன்னு வரும். ஒன்று செய்ய அப்போ நம்ம அடிச்சு கொண்டுடலாமா? இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளையாச்சு இல்லை. சொல்லுங்க, ஹி இஸ் மை அட்வொகேட். சொல்லுங்க, என்னுடைய அட்வொகேட் யாரு? சொல்லுங்க, கர்த்தர். என் வழக்க தீர்க்கிறவர் கர்த்தர். அவர் வழக்கு தீர்த்தார்னா 2 பக்கத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் தீர்த்துருவார். ஆமென். அவங்கள உணர்வு பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நீங்க 7வது வசனத்துக்கு வாங்க. முகாந்திரம் இல்லாமல் வாசிங்க. இங்க தாவீது சொல்றாரு, அவருடைய பார்வையில முகாந்திரமே இல்லை. என்னைய இவங்க எல்லாம் பகைக்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை. ஏன் தெரியுமா? சவுலையும் அப்சலோம் எல்லாரையும் தாவீது நேசிக்கிறான். ஆனா இவருக்கு தெரியவே இல்லை ஏன் என்னைய இந்த அளவா பகைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. தாவீதின் பார்வையில அப்படி. ஆனா நம்ம நினைப்போம், என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம், யார் இப்படி எல்லாம் பண்ணி, நம்முடைய பார்வையில் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணிட்டோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் நம்ம விரோதமா வரானா அவன் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட கவனிக்கிறான். ஆமென். ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. புரியுதா? ஏதோ ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கு. தாவீது கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? தாவீதுக்கும் சவுலுக்கும் அப்சலோமுக்கும் கண்ணு
அவருடைய சிங்காசனம் தான், தாவீதின் சிங்காசனம் தான், அந்த பதவி தான். அதுக்காக தான் 2 பேரும் முயற்சி பண்றாங்க வாழ்க்கையில. அவன் வந்து தாவீது வந்து வேற எந்த விஷயத்திலையும் அவன் எதிர்ப்பாங்களே, இந்த விஷயத்துல தான். சொல்லுங்க, என் ஸ்தானத்துக்கு விரோதமா அநேக எதிர்ப்புகள் இருக்கு. தேவன் என்னைய வந்து வைக்க போற உயர்வான ஸ்தானம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்தானத்துக்கு நான் வரக்கு முன்னே நான் அநேக இப்படிப்பட்ட விரோதமான சூழ்நிலைகளை நான் சந்திக்க வேண்டி இருக்கு. ஆமென். உங்களை நம்பி இருக்கேன்ப்பா, எனக்கு எந்த காரியம் ஏன் நடக்குதுன்னா, நீ உனக்கு உயர்வு இருக்கலாம், அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருது. இது வந்து உன்னுடைய ஏதோ நான் வந்து வீழ்ந்து போயிட்டு இருக்கேன், வீழ்ச்சிக்கு அடையாளம் கிடையாது. நீ இது முன்னேறிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கணும். சொல்லுங்க, வாழ்க்கையில் வருகிற ப்ராப்ளம்ஸ் எங்களை முன்னேறிட்டு கொண்டு போயிட்டு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ப்ராப்ளம்ஸ் வந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க, நான் முன்னேறிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நீங்க 12வது வசனம், நான் செய்த நன்மைக்கு பதிலாக எனக்கு என்ன பண்றாங்க, என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அப்போ சுயநலம் உள்ள மனிதர்களும் பொறாமை உள்ள மனிதர்களும் நீங்க என்ன நன்மை செய்தாலுமே அவங்களுக்கு அது மைண்ட்ல வரவே போறது கிடையாதுங்க. கீழே அவர் என்னென்ன சொல்றாரு தெரியுமா, அவங்க வியாதியா இருக்கும் போது நான் ரட்டு உடுத்திக்கிட்டேன், நான் ஸ்நேகித்தனை போல நான் நினைச்சுக்கிட்டேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் என்னென்ன பண்ணேன். நீங்க நேசிக்கிற நபர்கள் தான், ஆனா உங்க மேல பொறாமையா இருக்கிறதுனால நீங்க என்ன நன்மை செய்யுங்க, நீங்க உயிரை விட்டாலும் உங்க மேல அவங்களுக்கு என்ன வர போறது கிடையாது, அன்போ இரக்கமோ வர போறது கிடையாது. நீங்க சொல்லுவல சில நேரத்துல எவ்வளவோ நன்மை செய்யறேன், ஆனா என் அன்பு புரியாம நடந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ நினைக்கணும், இவங்க ஏதோ ஒரு வகையில என் மேல செலசா இருக்கிறாங்க, பொறாமையா இருக்காங்க, இல்ல சுயநலமா இருக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன நன்மை செய்தாலும், எவ்வளவு அன்பா பேசினாலும், நான் என்ன கொடுத்தாலும், இப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட அன்பை எதிர்பார்க்காதீங்க. ஆமென். அன்பை கொடுங்க, அதை எதிர்பார்க்காதீங்க. ஆமென். நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களை நம்பி வர்றாங்களா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. எந்த எதிர்பார்ப்பு இப்படிப்பட்ட மனிதர்கள் மேல வைக்காதீங்க. எத்தனை நேரம் ஒரு மனிதன் மேல, ஒரு மனுஷங்கள் மேல அன்பு வச்சு 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 காயப்பட்டிருக்கோம் இல்லையா? காயப்பட்டிருக்கோம் இல்ல, திரும்பி அன்பு செலுத்துங்க. ஆனா அவங்ககிட்ட அன்பை எதிர்பார்க்காதீங்க, அப்ப காயப்பட மாட்டீங்க. சொல்லுங்க, நான் அன்பு செலுத்துவேன், அன்பை தேவன்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன். ஆமென். நான் அவங்களுக்கு நம்பிக்கையாக தான் இருப்பேன் எப்பவுமே. அவங்க எனக்கு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நான் அவங்களுக்கு வந்து துரோகம் செய்யறதா இல்லை, கடைசி வரைக்கும் கூட இருப்பேன், காரியங்களை பண்ணுவேன். ஆனால் என் முழு நம்பிக்கை அவர் மேலே தான் வைப்பேன். இந்த விஷயத்துல என் கூட வந்து நின்றுறாங்கன்னு மட்டும் யாரையும் நினைக்காதீங்க. எந்த விஷயத்துல யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, உங்களுடைய மனசெல்லாம் என்ன தெரியுமா, 15வது வசனம், ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டாகும் போது அவரு சந்தோஷப்பட்டு கூடுறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஆபத்து வரணும், ஆபத்து நமக்கு வரணும், நம்ம டேஞ்சருக்குள்ள மாட்டிக்கணும், நம்ம ஒண்ணுமில்லாம போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன செய்தாலும் சொல்லி இப்படிப்பட்டவங்க ஜனங்கள் முன்பாக உங்களுடைய அன்பை கொட்டுறது, உங்களுடைய டைமை கொட்டுறது, பண்டிக்கு முன்னால கொட்டுறது தான். பண்டிக்கு முன்னால கொண்டு போய் முத்த கொட்டினா எங்கேயாவது நீங்க அது மதிக்குமா? மதிக்காது, மிதிச்சுதான் போடும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை என் வழக்கை தீர்த்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல அவருக்கு தான் கம்ஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. அதுதான் சொல்ற, நீர் என் வழக்கை தீர்த்துட்டு ஈட்டி எல்லாத்தையும் ஓங்கி பிடிச்சிக்கிட்டு நீங்களே யுத்தம் பண்ணிட்டு, அவரை ஒரு வார்த்தை அழகா சொல்லுறோம், நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். நொந்து போயிட்டேன்ப்பா, இவங்க எல்லாம் பண்றது பார்த்து நொந்து போயிட்டேன்ப்பா. என் ஆத்துமாவை தேற்றுங்க, நீ என்ன ரட்சிப்புன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, நீங்களே விளக்காடுங்க, நீங்களே செய்யுங்க, ஆனா என்னையோ பலப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் செய்வாராக. ஆமென். கடைசியா ஒரு வசனம், 26வது வசனம், எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள். உங்களுக்கு ஆபத்து வரணும்னு நினைக்கிறாங்கல்ல, உங்க ஆபத்துல சந்தோஷப்படுறாங்கல்ல, உனக்கு வரணும், இதுதான் எதிர்பார்த்தது, ஒண்ணுமில்லாம போகணும், இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம் நினைச்சு பிளான் போட்டு செஞ்சு முடிச்சுட்டாங்க. சிலருடைய வாழ்க்கையில பிளான் போட்டு செஞ்சு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உங்களை.
ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வேட்கை நாணி சொல்லுங்க, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்க போறது கிடையாது. உங்ககிட்ட இருந்து சந்தோஷத்தை, உங்க சமாதானத்தை, வீட்டில் இருக்கிற நிம்மதியை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இப்போ இன்னைக்கு நல்லா இருக்காங்கல்ல சொல்லுங்க, அப்படிப்பட்ட அவங்களுடைய சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கடுத்து வாசிங்க, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லெச்சையாலும் மூடப்படுவார்களாக. ஆமென். எனக்கு விரோதமா நான் வெட்கப்பட்டு போகணும், நான் நிர்மூலமாகி போகணும்னு நினைக்கிறவங்க வெட்கப்பட்டு போகட்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க கடைசியா 17வது வசனம், ஆண்டவரே எது வரைக்கும் இதை பார்த்துக்கொண்டு என் ஆத்துமாவை அழிவுக்கும் என் அருமையானது சிங்க குட்டிகளுக்கும் தப்புவேன். சொல்லுங்க, என் ஆத்துமாவை ஆமென் அழிவுக்கும். சொல்லுங்க, உங்க ஆத்துமாவை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். உங்களுக்கு அருமையானது சிங்க குட்டைக்குடைய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்குவார். ஏன்னு தெரியுமா? உங்களுடைய ரத்தம் அவருடைய பார்வையில் அருமையா இருக்குது. சொல்லுங்க, ஏன் ரத்தம், யான் வாழ்க்கை, யான் பிள்ளைகள், எனக்கு தந்திருக்கிற ஆலயம், சபை, ஊழியங்கள் மற்றவங்களுடைய பார்வையில் எப்படியும் எனக்கு தெரியாது. மனுஷன் மற்றவனை என்னைக்கு உயர்வா நினைச்சாதான் மனுக்குலமே முன்னேறிவிடும். அசட்டை பண்ணி அவனை கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய இஷ்டம் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவர் விட்டுடவே மாட்டார். ஆமென். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாரா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மகிழ்ச்சியோட ஆசீர்வாதமாகிய தண்ணீரை திரும்ப திரும்ப தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுவீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை வரக்கூடாது என்று நினைக்கிற ஜனங்கள் அநேகம் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இதுல 1-2 வார்த்தைகளை அழுத்தமாய் அடிப்படையாய் சொல்லுகிறேன். சொல்லுங்கள், பாவத்திலிருந்து மீட்கப்படுவதுதான் முதல் ரட்சிப்பு. அது எனக்கு இருக்கணும். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கணும்? இனி நான் பாவத்துக்கு அடிமை, ஆனால் இன்னும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அநேகர் இப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை எடுத்து தள்ளி போடுங்கள். வேதம் எதையெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறதோ நேரம் எடுத்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அந்த பாவங்களை விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. பாவத்தோடு விளையாடாதிருங்கள். பாவத்தோடு விளையாடுவது நிச்சயமாய் உங்களை அழிக்கும். கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், என் இஷ்டப்படி இதை நடத்துவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அதுதான் ரட்சிக்கப்பட்ட சரீரம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் எத்தனை பேர் தங்கள் இஷ்டப்படி ஓடுகிறார்கள் தெரியுமா? அதெல்லாம் எங்கெங்க. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் தவறு செய்வதை தெய்வம் உடனே உடனே தண்டிக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் இருப்பது மகா பெரிய மிகவும் உன்னதமான உயர் ஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அதிகாரங்களுக்கெல்லாம் மேலானவர், அதிகாரங்களை எல்லாம் ஏற்படுத்தினவர், சகலத்தையும் திட்டம் பண்ணினவர், சகலத்தையும் விசாரித்துக் கொண்டிருக்கிறவர், சகலத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவர்,
பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற 800 கோடி உலக ஜனங்களையும், பூமியின் மீதுங்க இருக்கிற உயிர் ஜீவராசிகளையும், பூலோகத்தின் சகல எல்லைகளையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிற, யாரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த தேவனை எப்படி என்னாலும் நம்மாலும் எளிதாய் பேச முடியுது என்று தெரியவில்லையே. நான் கொடுத்த விளக்கம் ரொம்ப குறைவு. அவ்வளவு உன்னதமான தேவன், அவருக்கு முன்னாடி பாவத்தோட விளையாடாதீங்க. அவர் கவனிக்காம இருக்கிறார் நினைக்காதீங்க. அவர் கவனிக்காம இருக்கிறார் நினைக்காதீங்க. என் கூட ஒரு நிமிஷம் நெஞ்சில கேவி சொல்லுங்க. நான் பரிசுத்தமாய் இருந்தால், நியாயமாய் நடந்தால், உண்மையாய் இருந்தால், தாழ்மையாய் நடந்தால், தேவனுக்கு பிரியமாய் இருந்தால், அத்தனைக்கும் உரிய பலன்களை, பிரதிபலன்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என் மேல் வருஷிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். ஆக்சுவலி இதுதான் அவர் விருப்பம். சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்வதுதான் அவருடைய. ஆனால் நான் சாத்தானுக்கு இடம் கொடுத்து தவறு செய்யும் போதோ என்னை யார் குற்றம் சாட்டுகிறார்? சாத்தான் குற்றம் சாட்டுகிறான். குற்றம் சாட்டுவது மாத்திரமல்ல, உங்களை தன்னோடு கூட எங்க கூட்டு போகணும்னு விரும்புறான்? நரகத்துக்கு கூட்டு போகணும்னு விரும்புறான். அதுக்காக ஆண்டவர்ட்ட திரும்ப திரும்ப சொல்றான், இவா பார்த்த அந்த சினிமா, இவன் பார்த்த அந்த சீரியல், இவா பேசின அந்த கெட்ட வார்த்தை, இவா பேசின அந்த அவமானம், அந்த அற்பமான வார்த்தைகள், அந்த அருவருப்புகள் எல்லாத்தையும் லிஸ்ட் போடுறான் ஆண்டவருக்கு முன்னாடி. எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்றான். இதனால தேவனே, நீர் உங்க ரத்தத்தால கழுவ விரும்புகிற இவன் எனக்கு விரோதமாய் கரைபட்டிருக்கிறபடினாலே இவன் எனக்குரியவன் என்று வழக்காடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? அவன் உங்களை குற்றப்படுத்த நிக்கிறதுனாலதான் கர்த்தர் கேட்கிறாரு, உன் பாவம் நீங்க உன்னை கழுவிக்கொள், நான் உன்னை தூக்கி கொண்டாடட்டும். ஆனால் அநேகர் அப்படிலாம் என்கிட்ட தப்பு இல்லையே, நான் என்ன தப்பு பண்ணேன்? இயற்கையான தெய்வ பயம் இல்லாத மனிதர்கள், ஏற்கனவே பல முறை சபையில் நான் அதை சொல்லியிருக்கிறேன், அவங்க 2 காரியம் செய்வாங்க. ஒன்று, அவங்க பாவத்தை யாராவது உணர்த்துனா, அப்போ நான் உயிரோடு இருக்க விரும்பல, நான் போய் சேர்ந்துறது அப்படின்ட்டு கொதித்து எழும்புவார்கள். இல்லை என்றால் அப்படியே கீழே சரண்டர் ஆயிடுவாங்க. அப்போ எல்லாம் நான் தான் காரணம், அப்போ என்னை அவர் அடிக்கட்டும், என்னை அவர் கொன்றுட்டோம், நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கீழே விழுந்துருவாங்க. இந்த 2ஐயும் கர்த்தர் விரும்புறதில்லை. அவர் தாவீத மாதிரி ஒரு ஜனத்தை தேடுறாரு. அரண்மனை இதை மாதிரி பிரம்மாண்டம், இதை விட பிரம்மாண்டமானது, இப்படி ஒரு சபை கூடி வந்திருக்கிற மாதிரி அந்த அரண்மனையே கூடி வந்திருக்கிறது. ஏன்னா அங்கே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வந்திருக்கிறான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் ஒருவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா உட்கார்ந்து இருக்கிறத எங்க? சிங்காசனத்துல. ஆமா, இன்னைக்கு நீங்களும் உங்க வீட்டுல, நானும் என் ஊழியத்துல எல்லாம் பெரிய ஆளா தான் தெரிகிறோம். ஆனா நமக்கு தான் தெரியும் நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பை இழந்திருக்குதுன்னு சொல்லி. நம்ம ரட்சிப்பை இழப்பை குறித்து கவலைப்படுறதை விட்டுட்டு எதை குறித்து அதிக கவலைப்படுறோம்? கடன் இருக்கு, வியாதி இருக்கு, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், நான் இறுதி நல்லா. ஆண்டவர் சொல்றார், நீ ரட்சிப்பை குறித்து கவலையாயிரு, மற்றதை நான் பார்த்துக்கிடுறேன், மற்றதை நான் பார்த்துக்கிடுறேன். அரண்மனை கூடி இருக்கிறது. அப்பொழுது நாத்தான் ஒரு கதை சொல்லுகிறான். ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு அநேக ஆடுகள் இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு ஒரு வழிப்போக்கன் வந்தான். அப்பொழுது அந்த வழிப்போக்கனுக்கு விருந்து கொடுப்பதற்காக தன்னுடைய இல்லத்தில் இருந்த ஆட்டை எதையும் அடிக்காம
பணக்காரன் வீட்டு பக்கத்தில் ஒருவன் இருந்தான், ஏழை குடியானவன். அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அது அவன் மடியிலே படுத்து அவன் அப்பத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தது. அந்த ஆட்டை பிடித்து இவன் கொன்று சமைத்து விட்டான் என்று சொன்ன மாத்திரத்தில் ராஜா வீரம் கொண்டு எழும்புகிறார். யார் அவன் சொன்னப்போ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாசன் சொன்னார், நீயே அந்த மனுஷன். தாவீதின் தவறு உணர்த்தப்பட்ட போதோ சற்றும் மாம்சத்தில் இறங்காம அவன் அந்த நொடி முதற்கொன்று 7 நாள் தன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீட்டெடுப்பதற்காக தெய்வம் தண்டித்த தண்டனையும் அங்கீகரித்துக் கொண்டு, நான் சொல்லுவேன், தண்டனை அவனுக்கு வந்தது என்கிறதை விட அவனால் பத்சேபாள் தண்டிக்கப்பட்டாள். அவனால் பாவமறியாத கருவில் இருந்த குழந்தை தண்டிக்கப்பட்டது. அவனால் அவனை நம்பி வந்த மறுமனையாட்டிகள் 10 பெண்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இதுக்கு இவன் ஒரு காலமும் விலை கொடுத்து விட முடியாது. எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, என்னையும் தாழ்த்தி சொல்லுகிறேன், சொல்லுங்கள், நான் செய்கிற பாவங்கள் பொல்லாத விளைவுகளை கொண்டு வரும். அது என்னை மட்டுமல்ல, என் குடும்பத்தையே பாதிக்கும். பாவத்தோட விளையாடி கொண்டிருந்தான். இத்தனை தண்டனை. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்னொரு தண்டனை கொடுத்தார். படிச்சிருக்கிறீங்க தானே? என்ன தண்டனை கொடுத்தாரு? தாவீதே, நீ இதெல்லாம் மறைவுல செஞ்ச, உன் பிள்ளை இதை எங்க செய்வான்? நான் இப்படி ஒரு கை கும்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற சபையாரே, நீங்க மறைவுல செஞ்ச அந்தரங்க பாவங்கள் உங்க பிள்ளைகள் வெளி உலகுக்கு தெரிய செய்ய வேண்டான்னு சொன்னா இன்றைக்கு மனம் திரும்புங்கள். நீங்களும் நானும் செஞ்சதை நீங்க அதுல ஒரு வார்த்தையை பாருங்களேன். பிரசங்கின் புஸ்தகத்துல அதுக்கு பேரே பிரசங்கின்னு வச்சிருக்குது. கடைசி அதிகாரத்துல கடைசி வசனம் இதுதான் மெசேஜ்களுக்கெல்லாம் முன்னணிக்கக்கூடிய முக்கியமான செய்தி. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சபையார் எல்லாம் படிக்க விரும்புறேன். எல்லாரும் படிப்போமா? கொஞ்சம் பைபிளை அப்படி தூக்கி நீதிமன்றத்தில் நின்று படிக்கிற மாதிரி இப்போ படிக்கணும். சரியா? ஒவ்வொரு அந்தரங்கமான இதுல முதல்ல எதை கொண்டு வராரு? சரி, நிப்பாட்டுங்க. முதல்ல எதை கொண்டு வராரு சொல்லுங்க. எங்க அப்பா நல்லவர், என்னை ரட்சித்தவர், மனுஷன மாதிரி என் தப்ப மட்டுமே முதல்ல பேசுறவர் கிடையாது. ஒருவேளை சபையில நான் சிலதை கண்டித்து பிரசங்கம் பண்ணும்போது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் இந்த காரியத்தை புரிந்த ஊழியனா தான் பிரசங்கம் பண்றேன். முதல்ல நான் என்னை ஆண்டவருக்குள்ள சரிப்படுத்திட்டு தான் இங்க கண்டிச்சு பேசுறதுக்கு என்னை தகுதிப்படுத்த தேவ கரத்துல கொடுக்கறது உண்டு. ஆனா எனக்கு ஒரு சத்தியம் தெரியும், எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற நன்மையை தான் அவர் பார்க்கிறவர். நன்மை நிலைக்க வேண்டும் என்பதற்காக தீமைகளை உங்களை விட்டு என்ன சொல்றார்? அகற்ற சொல்லுகிறார். நீங்க வீட்டில் போய் ஒரு சின்ன ஹோம்வொர்க் நான் தர்றேன், வீட்டில் போய் படிங்க. இப்ப திருப்ப வேண்டாம். யோவான் 15ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப திருப்ப வேண்டான்னு சொன்னேன், அது ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. என்னை கவனிங்க. மெய்யான திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதா. எல்லாரும் டக்கு டக்குன்னு சொல்லணும். சரியா? இயேசு திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகள். முதல்ல என்ன செய்யறாரு? அங்க கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை என்ன பண்றாரு? ஏன்னா கனி கொடாது இருக்கிற கொடியை எடுத்து போட்டாதான் கனி கொடுக்க வேண்டிய கொடி என்ன கொடுக்கும்? இது அந்த திராட்சை செடியினுடைய தன்மை என்பதனால் அவர் முதலாவது அங்கே அந்த கொடாது இருக்கிற கனி கொடாது இருக்கிற கொடியை வெட்டி வெட்டி தூர போட்டுருந்தார். சரியா? இப்ப கனி கொடுக்கிற கிளையை அப்படியே விடுறாரா?
அதிக கனிகளை கொடுக்கும்படி. அப்போ ஒரு ஆவிக்குரிய சபையில உங்களை வச்சாருன்னா நீங்க இன்னும் கனி கொடுக்க ஒவ்வொரு ஜெபத்திலும், ஒவ்வொரு ஆராதனையிலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களை இன்னும் சுத்தம் பண்ணுவார். அதனால என்ன நடக்குது? அதிக சொல்லுங்க, மோர் ஃப்ரூட். ஹலோ, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்க, மோர். இன்னும் நான் நல்லா இருக்கிறதுக்கு தான் என்னை சுத்தம் பண்றாரே தவிர, இந்த மனுஷனை மாதிரி என்னை அவமதிச்சு ஒரு குற்றம் சொல்றது இல்லை. விளங்கிச்சா? அல்லேலூயா. அப்ப சபையில இருந்து சில வார்த்தைகள் ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது நீங்க சொல்லணும், என் மேல கரிசனையா இதை பேசுறாரு. அப்போ ஒவ்வொரு நன்மையானாலும் அதுக்கடுத்து அந்த பிரசங்கி 12:14 என்ன சொல்றாரு பாருங்க, தீமையானாலும் அவர் அதை எங்க கொண்டு வருவார். இப்ப நன்மை செஞ்ச பிள்ளைகள் நீங்க எழும்பி டான்ஸ் ஆடலாம், உங்களுக்கு அனுமதி. நான் நன்மை தான் செஞ்சிருக்கிறேன், என்ன நல்லா வச்சிருவாரியா அப்படிங்களா. ஆனா அந்த ரங்கத்துல தீமை இருந்துச்சோ, நீங்க அடங்கி முழங்கால் படியிட்டு அர்ப்பணித்து என்னை உம்முடைய திரு ரத்தத்தினால் கழுவும் என்று கேட்டாக வேண்டும். இதை செஞ்ச பிறகு நீங்க ஆடலாம். எப்படி? என்னை கழுவினார், என்னை மீட்டு கொண்டார், என்னை ரட்சித்தார். அல்லேலூயா, ஆமென். அந்த கழுவப்படுதல்ங்கிற ரட்சிப்புனாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை எப்போ வந்தாலும் என்ன பண்ணலாம். நல்லா கவனிங்க. உங்க வீட்டுக்குள்ள என் கூட செஞ்சுக்கலாம். என் வீட்டுக்குள்ள என் பிள்ளை வந்து என் பீரோவை திறந்து அது ட்ரெஸ்ஸை எடுக்கிற மாதிரி வேற பிள்ளை வர முடியுமா? ஏன் வர முடியாது? சொல்லுங்க. அது ஏன் ரத்தம்? சொல்லுங்க. நீங்க இதுல வந்து அப்படியே ஒரு மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, ஏன் ரத்தம் இல்ல. ஏன் ரத்தம் என் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துக்குள்ளேயும் வரலாம். அல்லேலூயா. ஆனா வேற ரத்தம் எங்க தான் நிக்கலாம்? வீட்டு ஹால்ல. எங்க? காப்பி குடிக்கிற வரைக்கும் அனுமதி. எது வரைக்கும் அனுமதி? கொஞ்சம் கூடுதல் அன்பா இருந்தாங்கன்னா பிரியாணி கொடுத்து அனுப்பிடலாம். எது வரைக்கும் தான்? ஒரு நல்ல ஃபுட் கொடுத்து அனுப்பலாம். ஃபெலோஷிப். சொல்லுங்க, ஃபெலோஷிப் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. அத தமிழ்ல நான் சொல்லட்டுமா? நட்பு வட்டாரம் என்பது வேற, உறவு வட்டாரம் என்பது. நண்பர்களை எங்க வைங்க? வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனம் நான். ஹல்லேலூயா. வேகமா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்க அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 12 டக்கு 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 டக்குன்னு சொல்லி நான் முடிச்சிட்டோம். 12ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் பாருங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 12:1. அக்காலத்தில் நீ ரட்சிக்கப்பட்ட நீ சொல்லுவது, கர்த்தரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்துல இருந்தாலே உங்க வாழ்க்கையில தடையில்லாத துதி வந்துடும். என்ன வந்துடும்? துதி எப்போ வரும் தெரியுமா? துதி எப்போ வரும் தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கும்போது தான் வரும். என்ன இருக்கும்போது தான் வரும்? அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் உங்களை ரட்சிப்பின் மகிழ்ச்சியினால நிரப்புவார். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த 1ஆம் வசனத்துல கடைசி வரி நீங்க முழுசும் படிச்சிருங்க. நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் எப்படி இருந்தீர்? என் பாவத்தினாலே, என் மீறுதலினாலே, என் அக்கிரமத்தினாலே கோபமாய் இருந்தீர். ஆனால் இப்பொழுதோ உம்முடைய ரட்சிப்பு எனக்குள்ள வந்ததனால் கோபம் என்ன பண்ணிட்டு நீர் என்ன பண்ணுகிறீர்? இதுதான் முக்கியமான ஸ்டெப். நீர் என்ன பண்றீர்? தேற்றுகிறீர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை ரெஸ்டோர் பண்ணுகிறேன். எத்தனை பேருக்கு திரும்ப என் நிலைக்கு நான் வரணுங்கிற விருப்பம் இருக்குது? ரியலா உங்க நிலை என்ன தெரியுமா?
ஏதேன் தோட்ட உறவு தான் உங்க நிலை. சொல்லுங்க, தேவனும் நானும் என் குடும்பமும், தேவனும் நானும் என் குடும்பமும். இங்க நான் உயரணும். தேவன் எனக்குள்ள, தேவன் என் குடும்பத்துக்குள்ள, தேவன் என் வேலைக்குள்ள, தேவன் என் எல்லைகளுக்குள்ள, எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் உள்ள வந்துட்டா என்ன ஆகும்? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் வந்துட்டா சகலமும் திருப்பி கொண்டு வரப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவார். பரிசுத்தத்தை திரும்ப கொண்டு வருவார், ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வருவார், கிருபையை திரும்ப கொண்டு வருவார், பலத்தை திரும்ப கொண்டு வருவார், ஞானத்தை திரும்ப கொண்டு வருவார், அழகை திரும்ப கொண்டு வருவார், உறவுகளை திரும்ப கொண்டு வருவார், பணத்தின் இழப்புகளை திரும்ப பல மடங்கா திரும்ப கொண்டு வருவார். உங்களை மறுபடியும் தேற்றி 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 நன்மையினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உங்களை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுடைய மடியில அந்த லாசரு தேற்றப்பட்டான். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், நீர் என்னை தேற்றினீர். எப்படி தேற்றினீர்? மறுபடியும் நன்மை செய்து தேற்றினீர். ஆமென். சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மைகள். என்ன நன்மைகள்? நீங்க முதல்ல அதை விரும்பணும். இன்னைக்கு உண்மையில எனக்கு ஆராதனையில் அப்படியே யோசிக்கும் போது கொஞ்சம் ஒரு காரியம் தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, சிலர் வாழ்க்கை சுனாமில மாட்டின மாதிரி இருக்கு. எதுல மாட்டின மாதிரி இருக்கு? நான் செய்தித்தாள் அந்த நாட்களில் படித்தேன். சுனாமில மாட்டின பீரோக்கள் எல்லாம் எப்படி கிடந்துச்சான் தெரியுமா? நீங்க புழிஞ்சி அப்படியே வச்சிருக்கிற டவல் இருக்கும் பாருங்க, அது மாதிரி கிடந்துச்சான். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. சூழ்நிலை என்ன புழிஞ்சிட்டு பாஸ்டர், திரும்ப என்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முடியாதோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. நானே தீர்மானிச்சிட்டேன், இருக்கிற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம். அல்லேலூயா. அவர் தான் தூக்கி கொண்டு வராரு. சொல்லுங்க, என்னை தேற்றுகிறது யார் தான்? இன்னைக்கு ஒருவேளை நீங்க தேற்றப்படாம இருக்கிறீங்களா? வியாதினால சோர்ந்து போய். ஆமென், அல்லேலூயா. அருமையான டிஜிஎஸ் ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க, சி ஷார்ப் குடும்பம், சி ஷார்ப் மேஜர். ஆமென், அல்லேலூயா. அந்த பாடலெல்லாம் நம்ம உணர்ந்து வீட்டில் பாடணும். அல்லேலூயா. அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். அன்புக்கான இதயமே அன்பர் இயேசுவை அண்டிக்குள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. கவலையே கலக்கம் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். இந்த நிமிடமும் கொஞ்சமும் மாறாம உங்களை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்கிறதுக்கு அவர் துடிக்கிறார். பொதுவா ஆண்கள் எல்லா இடத்துலையும் அழமாட்டாங்க. ஆனா ஆண்களே அழுகிற நிலைமை ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அத மாதிரி ஒரு மோசமான நிலைமை ஒரு வீட்டுக்கு எதுவும் வரக்கூடாது.
இங்கே உட்கார்ந்துருக்கிற எத்தனை ஆண்கள் பாத்ரூம்லையும் தனியாக போய் பைக்கை வனாந்திரத்தில் நிப்பாட்டிட்டு, எத்தனை பேர் சமைக்கும்போது நீங்கள் அழுறது. ஆனால் என்ன வருத்தம் அப்படின்னா, அப்பா அம்மா அழுது வேதனைப்பட்டு கண்ணீரோட தான் நம்மளை வளர்க்குறாங்கிற விஷயம் நம்ம பிள்ளைகள் சிலருக்கு தெரியாது. இன்னைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கஷ்டப்படாம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அநேகர் இன்னைக்கு எதிர்பார்த்து வந்தது, நான் எப்படி திரும்ப தேற்றப்படுவேனா, திரும்ப என் வாழ்க்கை துளிர்க்குமா? ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து நீ தேற்றப்படுகிற தண்ணீரை வருகை வருகிற வரைக்கும் நீ மொண்டெடுத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, யாரும் அறியாத, கண்ணை மூடி பாடுங்க, மனம் திறந்து சொல்லுங்க. 2-3 நிமிஷம் விட்டு கொடுத்து பாடுங்க. யாரும் கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த நான், அழகான கண்கள் ஒன்றுமில்லாத உங்களை காருண்யத்தினால் உயர்த்தி வைப்பார். அவருடைய சீசர்கள் கடலிலே போகும்போது தண்டு வலிக்க கஷ்டப்படுகிறதை கண்ட கர்த்தர், இன்றைக்கு நீங்க தொழில படுகிற கஷ்டத்தை, குடும்பத்தில் படுகிற கஷ்டத்தை, சில நேரத்தில் பாத்ரூம் தண்ணியை திறந்து விட்டுட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். திரும்ப நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதுல சிலர் கஷ்டத்தை அதிகம் பார்த்ததுனால என்ன நடக்கிறான் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்க. ஆண்டவர் அப்படி விட விரும்பல, திரும்ப தூக்கிட்டு வர விரும்புறார். திரும்ப உங்களை தலை நிமிர்ந்து, இன்னைக்கு ஆராதனையில ஆவியானவர் பேசினார், உனக்கு தண்டனை நடக்கணும்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஆனா தண்டனை உனக்கு இல்லை, அவங்க மேல அது திரும்ப போகுது, உன் தலை நிமிர போகுது. சொல்லுங்க, என் தலை நிமிர போகுது, என் தலை நிமிர போகுது. அல்லேலூயா. நீங்க கூட இன்னைக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் இப்பவுமே தண்டனை காலத்துல தான் இருக்கிறேன் பாஸ்டர். உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, என்னைய தண்டனை காலத்துல அவர் வைக்க மாட்டார். நான் நினைச்சா கூட அவர் என்னை வைக்க மாட்டாரு. அவர் என்னை உள்ளம் கையில வச்சிருக்கிறாரு. நான் உன்னை மறந்துட்டேன்னு நீங்க அநேக நேரத்துல புலம்புகிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். கரம் பிடித்து நடத்துவா கண்மலை மேல், அவன் கரம் பிடித்து கண்மலை மேல், அவன் ஒரு தேற்றுவது ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும், எனக்கு சொன்னதை செய்திடும். நம்புவேன் அவரை மட்டுமே, நம்புவேன்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்றார், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, நீ துதிக்கும்படிதான் அவர் வருகை வரைக்கும் உன்னை வைக்க போகிறார். நீ தேற்றி ஆற்றப்பட்டிருக்கிற நிலைமையில தான் நீ வாழ போகிறாய். காயங்களோட வாழ்க்கை முடிய போகிறதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, காயங்களோட வாழ்க்கை என்ன பண்ண போகிறதில்ல. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இழப்புகளிலேயே நான் அமைய போகிறதில்ல. இன்னும் சத்தமா சொல்லுங்க, நிந்தையிலேயே நான் முடிஞ்சு போக போகிறதில்ல. போராட்டத்திலேயே வாழ்க்கை தொலைஞ்சு போக போகிறதில்ல. கையை தட்டி சொல்லுங்க, போராட்டத்திலேயே வாழ்க்கை தொலைஞ்சு போக போகிறதில்ல. போராட்டத்தினால என் வாழ்க்கை காணாமலே போயிடும், என் வாழ்க்கை காணாமலே போயிடும், இப்படியே போயிடும் அப்படின்னு உங்களை குறித்து சத்துரு சொல்லுகிறான். இல்ல, இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கைய, எனக்கு அவர் வச்சிருக்கிற வாழ்க்கைய சொல்லுங்க, எனக்கு அவர் வச்சிருக்கிற வாழ்க்கைய நான் வாழ்ந்து வளர்ந்து மலர்ந்து சிறந்து இருக்கிற வரைக்கும் அவர் விட போகிறதில்லை. 1000 தலைமுறைக்கு அவர் எனக்கு இரக்கம் வச்சிருக்கிறார். அதனால நான் தேற்றப்படுவேன். ஆமே. இல்ல பாஸ்டர், ஒருத்தராவது என்னை குறிச்சு சரியா சொல்றாங்களா? ஒருத்தராவது என்னை குறிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி என்னை சொல்லட்டும் பாஸ்டர், அப்போ நான் வாழ விரும்புறேன். அதுக்கு தான் அந்த மீட்பர் இருக்கிறார். அவர் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அவருடைய மகன், நீ அவருடைய மகள். அவர் தன் கற்பத்தில் உன்னை பெற்றெடுத்தார். தாயின் கற்பத்தில் உன்னை வைத்ததை அவருடைய கரம். தாயின் கருவிலிருந்து பிரசவிக்க பண்ணி கையில வாங்கினதே அவருடைய கரம். இன்றைக்கு அந்த உள்ளம் கையில வைத்து தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென், ஆமென். ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் வேணுண்டு கூட நினைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைக்கு உள்ள நீ போயிட்ட. இனி ஆண்டவர் வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு என்னைய பார்த்து என் ஆத்மாவும் சொல்லுது, நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மறுபடி தேற்றுவேன், மறுபடி தூக்குவேன், மறுபடி அலங்கரிப்பேன். அதுதான் அந்த எசேக்கியேல் 16, அதை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பிறந்த ரத்தத்துல கிடந்ததில்லை அந்த குழந்தை, பிறந்து ரத்தத்துல கிடந்தது மாத்திரம் இல்ல, பராமரிப்பு இல்லாததுனால குழந்தைக்குள்ள இருந்து ரத்தம் வெளியே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கும் நமக்கும் பராமரிப்பு இல்லாதனால நம்ம இருதயத்திலிருந்து வடிகிற ரத்தம் இவருக்கு கேட்டிருக்குது. இருதயத்திலிருந்து வடிகிற ரத்தம் மட்டும் யாராலும் கவனிக்கப்படாது. ஆனா பக்கத்துல நடந்து போற இவர் மற்றவங்களை மாதிரி அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டார். என் கூட சொல்லுங்க, என் பக்கத்துல நடந்து போகிற இவர் எல்லா காலம் மாதிரி போக மாட்டாரு. இந்த கால் எனக்காக நிக்குது, பர்த்திமேயுக்காக நின்னுச்சு, குஷ்டரோகிக்காக நின்னுச்சு, சீரோபேனிக்கு அஸ்திரிக்காக நின்னுச்சு. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொன்ன அந்த கால்கள் எனக்கு சித்தம் உண்டு நீ வாழ்ந்திருந்து இன்றைக்கு என்னை பார்த்து சொல்லுகிறது. அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் என்ன வச்சிருக்கிறபடினால நான் மறுபடியும் தேற்றப்பட்டிருக்கிறதை என் கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை திரும்ப தேற்றுவார். ஹல்லேலூயா. திரும்ப வாழ வைப்பார். ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, சத்தமா ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த வாழ்க்கை. ஆமென். இல்ல பாஸ்டர், விபரீதங்கள் ரொம்ப நடந்துட்டு, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். யார் பார்த்துக்கிடுவார்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, அத்தனையும் சரிபடுத்துவார். சொல்லுங்க, அத்தனை சொல்லுங்க. அவர் வந்துட்டா ஒரு நொடியில 1000 அலங்கோலங்களும் எப்படி மாறிடும்?
சூப்பரா மாறி. ஆமென். ஏன்னா அவர் சிருஷ்டிக்கிறவர், அவர் உயர்த்துகிறவர். வேகமா மற்ற 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். அதே ஏசாயா 12 அதிகாரத்துல தான் 2ஆம் வசனத்துல பாருங்க. இதோ தேவன் என், நான் பயப்படாமல். இப்போ ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசிட்டார்ல, இப்போ நீங்க சொல்லலாம்ல, கொஞ்சம் நெஞ்ச நிமித்து, தலையை நிமித்து, கூணெல்லாம் நிமித்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் பயப்படாம எப்படி இருப்பேன் சொல்லுங்க. நான் என் வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஹல்லேலூயா எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், உலகத்தில் இருப்பவனை விட. ஹல்லேலூயா. நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களை விட என்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா, இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். இத போய் வீட்டில் இன்னைக்கு குடும்பமா உட்கார்ந்து முழு பாட்டை ஒரு 4 முறை பாடுங்க. உங்க வீட்டை விட்டு எல்லா சாத்தானும் ஓடிரும், சிந்தனையை விட்டு எல்லையை விட்டு அது ஓடிரும். நான் பயப்படாமல் எப்படி இருப்பேன்? இந்த இடத்துல தெனா வெட்டுங்கிற ஒண்ணு இருக்கக்கூடாது, அதை தான் வெட்டிடணும். நம்ம வெட்ட வேண்டியது என்னது? அவன்கிட்ட துணிகரம், என்கிட்ட தைரியம். அல்லேலூயா. ஏன்னா அழகா இருக்குது, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் நீதிமானோ சிங்கத்தை போல. எத்தனை சிங்கம் உட்கார்ந்து இருக்கிறீங்க? சிங்கம் மாதிரி உட்காருங்க பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே சொல்லுங்க, எனக்கு முன்னாடி ஒரு சிங்கம் நடந்துகிட்டு இருக்குது, பின்னாடி சிங்க குட்டி நடந்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு எப்படி வளர்ந்திருக்குதோ, அதுக்கு எப்படி அதிகாரம் இருக்குதோ, அதுக்கு முன்னாடி சத்துருவும் அவன் கூட்டங்களும் பாதாளமும் நடுங்குமோ, எனக்கு முன்னாடி அத்தனையும் நடுங்குகிறது. எனக்குள்ள நமக்குள்ளே வாழ்கிறவர் உயிர்த்தெழுந்த இயேசு. யார் வாழுகிறா? ஆமென். நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை முடிச்சிருங்க. கர்த்தராகிய யெகோவா என், அவரே என் ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. ஆமென். துதித்துக் கொண்டே இருக்க பண்ணுவார், தேற்றி நடத்திக்கிட்டே இருப்பாரு. 3வது பயப்படாம நம்பிக்கையா இருக்க வைப்பார். 4வது 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை அவர் சொல்லுங்க, யாருக்கும் செய்யாததை எனக்கு செய்ய போறார். நீங்க தானே சொன்னீங்க யாருக்குமே வராத பிரச்சனை எனக்கு வந்திருக்குண்டு. அவர் சொல்றது, யாருக்குமே நடக்காத அற்புதம் உனக்கு நடக்க போகுது. இல்ல அவங்களுக்கு இவங்களுக்கு எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கான, ஏன் பிரச்சனை யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்றார், ஓம் பிரச்சனை உனக்கு வரும் முன்னாடியே எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் மகத்துவம்னா அன்கம்பேரபிள் வண்டர்ஸ், ஒப்பிட முடியாத அற்புதம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட எனக்கு இணையில்லாத அற்புதத்தை செய்கிறவர். யார் அதை செய்ய முடியும்? மனிதனால முடியாது, ஆனா தெய்வத்தால. இன்னும் உங்களுக்கு இன்னைக்கு செய்தி முடிகிற இந்த நேரத்தில் அநேக மகத்துவ கிரியைகளை செஞ்சுதான் இன்னைக்கு உங்களை அனுப்ப போகிறார். அநேக மகத்துவமான கிரியைகளை செய்ய போகிறார். நீங்கள் பல மாதங்களா பல ஆண்டுகளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்தை இந்த நொடியிலேயே கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் கண்ணீருக்கு தக்க, உங்கள் வேதனைகளுக்கு தக்க, உங்கள் துக்கத்துக்கு தக்க, உங்கள் அவமானத்துக்கு தக்க இன்றைக்கு இந்த மகத்துவ கிரியைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. எஸ் எஸ் கரபாதலா கரஷதலா ரகலா. ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, அன்றைக்கு வழி அருகே கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதையும் அதன் குட்டியை போல, இது யாருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஊரே கட்டி வச்சுட்டு போயிடுச்சு. ஆனா சொல்லி அனுப்புனார், அந்த கழுதை எனக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் அந்த கழுதையும் கழுதை குட்டிய மாதிரி கர்த்தர் கூட்டுட்டு போய் உங்க மேல அவர் வெற்றி பவனி போக போகிறார்.
உங்க மேல அவர் வெற்றி பவனி போக போகிறார். உங்க மேல அவர் வெற்றி பவனி போக போகிறார். உங்க மேல அவர் வெற்றி பவனி போக போகிறார். அல்லேலூயா. இல்ல நான் யாருமே கவனிக்கப்படாம நிக்கிறேன். நானும் என் பிள்ளைகளை யாரு கர்த்தர் சொல்றார், உன்னை நான் அவிழ்க்கிற நாட்கள் வந்துடுச்சு, உன்னை நான் அவிழ்க்கிற நேரம் வந்துடுச்சு. எனக்காக உன்னை பயன்படுத்துவேன், எனக்காக உலகமெங்கும் நான் உன்னை பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அவர் மகத்துவ கிரியைகளை செய்கிறவர். கடைசியாய் அந்த 12ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நீங்க மொண்டெடுக்கிறது என்ன மகிழ்ச்சி தெரியுமா? 6வது வசனத்தில் சொல்றார், சீயோனில் வாசமாய் இருக்கிற நீ சத்தமிட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தர். உங்க நடுவுல இதுவரைக்கும் இருந்த சாபம் முடிவுக்கு வந்துடுச்சு. உங்க நடுவுல இருந்த போராட்டங்கள் முடிவுல வந்துச்சு. எங்க சுத்தினாலும் கடன் பிரச்சனை, எங்க சுத்தினாலும் வியாதி. ஆனா இனி எங்க பார்த்தாலும் கர்த்தர், எதுல பார்த்தாலும் கர்த்தர், எதுல பார்த்தாலும் தேவனுடைய மகிமை, எங்க சந்திச்சாலும் கர்த்தருடைய மகத்துவ சமூகம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் பெரியவராக ஆண்டவர் இன்னைக்கு திட்டமா சொல்லி முடிக்க சொல்றாரு. வியாதி பெருசு நீ சொன்ன, நாம் பெரியவர் என்பதை காண்பிக்கிற நாட்கள் வந்துடுச்சு. குழப்பம் பெருசு நீ சொன்ன, நாம் பெரியவர் என்று காண்பிக்கிற நாட்கள் வந்துடுச்சு. பாவங்கள் பெருசு சொன்ன, நாம் பெரியவர் என்பதை காண்பிக்கிற நாட்கள் வந்துடுச்சு. என் லோன் பெருசு, என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியை வித்தாலைய கடனை கொடுக்க முடியாது போல இல்ல, நான் பெரியவர். I am that I am. நான் பெரியவர். சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவன் என் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? அப்படியே எழும்பி நிற்போமா?